வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வாராகி அம்மனோட பிளெஸிங்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு பால் வாசிப்பு, ஓகேங்களா? பாலும் இறைவனையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஸோ அதற்கேற்ப பால் வாசிப்பு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இது மாதிரி நிறைய நிறைய புதுமையான வாசிப்பு எனக்கு உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு ரொம்பவே உத்வேகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். நம்ம சேனல்ல ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ், தனிப்பட்ட வாசிப்பு வேணும்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்ல நமக்கு ஒரு சேனல் இருக்கு. யூடியூப்ல எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட்டை ஃபேஸ்புக்லயும் கொடுங்க. ஓகே, இப்போ பால் வாசிப்பு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எடுத்தோடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் மெதுவா தான் நம்ம சொல்ல முடியும். என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு அம்மா என்ன சொல்றாங்க, என்ன கன்வே பண்ண வராங்க உங்ககிட்டங்கிறத நான் பார்த்துதான் சொல்ல முடியும். கொஞ்சம் அமைதி காத்துக்கோங்க. வாராகி தாயே, ஓம் வாராகி, ஜெய் வாராகி. அதாவது இங்க என்ன அவங்களோட பிரசன்ஸ் என்ன சொல்லணும்னு நினைக்குது அப்படின்னா, உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க மனசுல ரொம்ப நாளாகவே உங்க நபர்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், அதாவது நீங்க உங்க நபரா அவங்க வாயில இருந்து இந்த வார்த்தையை சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க விஷயம், அவங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதத்தோடு அது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த நபர் உங்க மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மறைமுகமாகவே இருக்கு. அதாவது ஒரு சீக்ரெட்டா இருக்குது. அத உங்களால அன்பிளாக் பண்ணி பார்க்கவே முடியல, திறந்து பார்க்கவே முடியல. அது ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கு. அந்த சீக்ரெட் உடைக்கப்படும் வாராகி அம்மனுடைய பெரிய பெரிய ஆசிர்வாதத்தோடு. அந்த ஒரு சீக்ரெட் அந்த ஒரு ரகசியம் உடைக்கப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் உங்ககிட்ட என்னதான் பேசிட்டு இருந்தாலும் பழகிட்டு இருந்தாலும் அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான உறவு அப்படின்னு உங்ககிட்ட அவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவங்களுடைய சிக்னல்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்றது, ஏற்புடையதா இருக்காது. சிக்னல் அப்படின்னா உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, இருந்தாலும் காதல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பின் வாங்குவாங்க. ஒரு வெயிட்டிங் எனர்ஜி, ஒரு ஸ்லோ எனர்ஜி அவங்க கிட்ட தெரிஞ்சிருக்கும். காதல் அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. திருமணம் அப்படின்னு ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்கு வழிவகுக்காம, நான் யோசிச்சு சொல்றேன், நான் பார்த்துட்டு சொல்றேன், எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய சிக்னல்ஸ் மிக்ஸ்டாகவே இருக்கும். அதாவது திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு உங்களை விட்டு போகணுங்கிற மாதிரி பேசுவாங்க, திடீர்னு நீங்க இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய சிக்னல்ஸ் மிக்ஸ்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ வாராகி அம்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான குழப்பமான காதல் வாழ்க்கைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பதிலடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை முதல்ல தெளிவுபடுத்துவாங்க. அதை உடைத்து எறியக்கூடிய வல்லமை வாராகி அம்மனுக்கு நிச்சயமாக உண்டு. வாராகி அம்மனையும்
இந்த பாலையும் என்ன செய்யவே முடியாது, பிரிக்கவே முடியாது. ஆன்மீகமும் பாலும் ரொம்பவே ஒண்ணுக்கு என்ன பண்றது, ஒன்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுலயும் வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு பிரசாதமாக படைக்கப்படக்கூடிய விஷயம் இந்த பால் அப்படின்னும் போது, அது மூலியமாக நம்ம ரீடிங்ஸ் கேட்கும் போது அவங்க நான் ஒரு விஷயம் உனக்கு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடந்தே தீரும். எத்தனை பேரு நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த பால் வாசிப்புன்னு பார்க்கும்போது உங்களுடைய நபருடைய மனது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு இந்த காதல் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டும் கண்டறிஞ்சுக்க முடியும். வாராகி அம்மனுடைய அருளால உங்களுடைய நபருடைய மனது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு, இந்த பால் அளவுக்கு தெளிவான ஒரு மனம் படைத்தவர்களா, இல்ல கொஞ்சம் அவங்களுடைய மனசு அங்க இங்கன்னு மங்களாக ஒரு சரளப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க மனது ஒரு நிலையில இல்ல. சலனம் அப்படின்னா தவறான விஷயத்துக்கு மட்டும் இல்லைங்க. ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு பர்சன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு வரக்கூடிய குழப்பங்கள், பயங்கள், கவலைகள், தேவையில்லாத எண்ணங்கள், இது அத்தனையும் சலனத்துக்குள்ள உட்படும் வரும். அதே மாதிரி இந்த நபர் ஏன் உங்களை பார்த்தாலே ஒரு மிக்ஸ்ட் அப் சிக்னல்ஸ் தர்றாங்க, ஏன் ஒரு தடவை இப்படி பேசுறாங்க, ஒரு தடவை அப்படி பேசுறாங்க, ஏன் ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. வாராகி அம்மன் தாய்கிட்டயே நிறைய பேர் போய் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் வாராகி அம்மனுடைய பெரிய தீவிரமான பக்தைகளாக இருக்கலாம் இல்லைங்களா. அவங்க கோவிலுக்கு வார வாரம் சென்று வரக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். இல்ல அவங்க கோவில்லையே போய் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வச்சிருக்கலாம். எதனால இந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு தெளிவான முடிவு வர மாட்டேங்குது, எனக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் ஏன் இந்த நபர் தர மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நபரால ஒரு தெளிவான முடிவுக்குள்ளேயே வர முடியலைங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நான் சொல்லிட்டேன், அவங்க மனசு பயங்கர குழப்பத்துல இருக்கு. அப்படின்னும் போது உங்ககிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதற்காக வந்தாங்க, என்ன வார்த்தைகளை விடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஏன்னா அவங்களால அதை மாத்திக்கவே முடியல. ஏன்னா ஒரு லாங் திங்கிங், ஒரு ஓவர் திங்கிங் இந்த நபருக்கு இருக்கு. ரொம்பவே டீப்பான திங்கிங் வேற, ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வேற. ஒரு விஷயத்த ஆழமா சிந்திக்கிறது வேற, ஒரு விஷயத்த போட்டு அடிக்கடி சிந்திக்கிறது வேற. இவங்க ஒரு விஷயத்த போட்டு அடிக்கடி சிந்திக்கிறாங்க, ஆழமா சிந்திக்கல. டீப் திங்கிங் இல்லைங்க, ஓவர் திங்கிங் பண்றாங்க. ஒரே விஷயத்த போட்டு டீப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நினைச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். அதே மாதிரிதான் இந்த நபர் உங்களை விரும்புறாங்கன்னா விரும்புறாங்க, விரும்பலையா விரும்பல அப்படிங்கிற ஒரு முடிவை சட்டுன்னு அவங்களால எடுக்கவே முடியல. விரும்புறோமா அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க, ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. விரும்பலனாலும் ஏன் விரும்பல அப்படின்னு சொல்லி அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படி திங்க் பண்ணி அவங்களால உங்களுடைய விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு தர முடியல. அதனால உங்க காதல் வாழ்க்கை அப்படியே ஒரு இடத்துல என்ன பண்ணிருச்சு, நின்னு போயிருச்சு. ஏன்னா நீங்களும் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுடைய இந்த சிக்னல்ஸால நீங்களும் பின்வாங்குறீங்க. அவங்களும் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய இந்த மன குழப்பத்தாலையும் இந்த ஓவர் திங்கிங்காலையும் அவங்களும் பின்வாங்குறாங்க. 2 பேருமே இப்படி பின்வாங்கும் போது காதல் வாழ்க்கை இங்க தடைப்படுது. இந்த தடையை உடைத்து எறிய முடியுமா? நான் என்ன பண்றது, எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு, என் நபர் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட மனசுல இந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். எனக்கு கிடைக்குமா, என் காதல் வாழ்க்கைக்கு தீர்வு என்ன, நான் என்ன பண்ணா என் நபர் என்கிட்ட வருவாங்க, நான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டேன், எவ்வளவோ விஷயங்கள் நான் அவங்களுக்கு பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் என் நபர் ஏன் என்கிட்ட அவங்களுடைய காதலையும் அவங்களுடைய பாசத்தையும் அவங்களுடைய அன்பையும் மறைத்து வைத்திருக்காங்க, நான் என்ன அப்படி பண்ணேன், நான் என்ன அப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், என்ன ஒரு கர்மா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழுகுறலோட தான் நீங்க இருக்கீங்க. அது நல்லாவே என்னால இந்த பால் வாசிப்புல பார்க்க முடியுது. ஏன்னா உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய ஆழ் மனதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கிற நபர்களுக்கு எல்லாம் ஒரே பதில் என்னன்னா,
வரும் வரும் நாட்களில, வரும் வாரங்களில, வரும் மாசங்கள்ல வாராகி அம்மனே இதற்கு ஒரு சிறந்த தீர்வை தருவாங்க. ஏன்னா அவங்களுடைய பிளெஸிங்ஸ் தான் நம்ம பாக்குறோம். அவங்களுடைய பவர்ஃபுல் பிளெஸிங்ஸ் பாக்குறோம் மில்க் ரீடிங் மூலமாக. அப்படின்னும் போது அவங்க ரொம்பவே நேர்மறையான ஒரு ஆற்றல் படைத்தவங்க இல்லைங்களா? அந்த நேர்மறை ஆற்றல் எப்பேற்பட்ட எதிர்மறை ஆற்றலையும் அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்லும் போது, வரும் நாட்களிலே இந்த காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். நான் நீக்கி தருவேன். அவங்களுடைய பிரசன்ஸ் என்னால உணர முடியுதுங்க. நான் உட்கார்ந்து இந்த ரீடிங் எடுக்கிற நேரம் என்னால அவங்களுடைய பிரசன்ஸ பார்க்க முடியுது. அவங்க முகத்தை என்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உனக்கு இந்த வரும் நாட்களில உன் காதல் வாழ்க்கையில அடுத்து என்ன அப்படின்னு நீ கேட்கும்போது, இந்த குழப்பம் நீங்க போகுது. உன் பர்சன் மனசுல இருந்துட்டு இருக்க இந்த ஒரு ஓவர் திங்கிங், அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற அந்த விஷயம் நீங்க போகுது. நான் அவங்கள எப்படியாவது உன்னிடம் கொண்டு நான் என்ன பண்ண போறேன், சேர்க்க போறேன். நீ என்கிட்ட வேண்டுனது எனக்கு கேக்குது. நான் ஒன்னும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை ஏமாத்த மாட்டேன் அப்படிங்கறத அவங்க கிளியராக சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நபர் எப்பவுமே ரொம்பவே அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பெருசா காமிச்சுக்க மாட்டாங்க. பெருசா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அவ்வளவு சீக்கிரமாக அவங்க யாரு, அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத அவங்க ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பர்சன் ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய மனசுல இருக்கிற விஷயத்த அவ்வளவு சீக்கிரமா நம்மளால வெளியில கொண்டு வந்துட முடியுமா? ஏன்னா நம்ம அதையுமே பார்த்தோம். இவங்க மனசு எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லியுமே இந்த மில்க் ரீடிங்ல பாக்குறோம். அவங்க மனசு ரொம்பவே குழப்பத்துல இருக்கு. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குழப்பமா இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறோம், எப்படி ஆக்ஷன் எடுக்க போறோம், இவங்களுக்கு எஸ் சொல்ல போறோமா, நோ சொல்ல போறோமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அவங்க மனசுல இருந்து ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வர்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. உங்களால அது முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்க தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. வேற யாராலையுமே இந்த விஷயத்த சென்ஸ் பண்ணவே முடியாது. அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்மளுடைய வாராகி அம்மன் மட்டும்தான் அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாலதான் ஒரு காதல் இதயங்களை சேர்க்கவே முடியும். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ கரண்டா அப்படிங்கும்போது ஒரு குழப்பமும் ஒரு பயமும் தெரியுது இல்லைங்களா? அந்த குழப்பத்தையும் பயத்தையும் சங்கடத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை நம்மளுடைய வாராகி அம்மனுக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ அடுத்து உங்கள் காதல் வாழ்க்கையில அந்த சங்கடங்கள் போகும் வழி என்ன பண்ணா உங்களுடைய காதல் வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படிங்கறது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? நீங்க எதுவுமே பெருசா பண்ண வேண்டாம். வாராகி அம்மனை மனதார மனமுருகி நம்பி உருகி வேண்டுனாலே போதும். அவங்களே உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வழிய விட போறதா அவங்களுடைய பிரசன்ஸ்ல சொல்றாங்க. இந்த ஒரு பால் வாசிப்புல சொல்றாங்க. ஏன்னா அவங்க நீங்க அவங்கள நினைச்சாலே போதும். அவங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. அப்படின்னும் போது உங்க நபரிடம் இருக்கக்கூடிய குழப்பம், பயம் எல்லாத்தையும் அடுத்து நீக்கி தருவதாக தான் இந்த வாசிப்பு சொல்லுது. அவங்க என்ன பேசலாம், உங்க நபர் அடுத்து என்னென்ன பேசலாம், என்னென்ன பேசலாம் அப்படின்னா அவங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சீக்ரெட்டாக வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது நான் இததான் நினைச்சேன், நான் இந்த விஷயத்தான் நான் நினைச்சேன், உன்னை பத்தி நான் இவ்வளவு நாள் இததான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது நான் உன்னை விரும்புறேன், உன்னை நேசிக்கிறேன். இல்ல நம்ம திருமணத்தை பத்தி நம்ம ஏதாவது பேசலாமா, டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்ல நான் இந்த மாதிரி உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பாக நினைச்சிட்டேன், இல்ல உன்னையும் என்னையும்
இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பிரிச்சிருச்சு. நம்மளுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து உன்னையும் என்னையும் வந்து பிரிச்சு வச்சிருச்சு. இப்போ அதுல இருந்து நம்ம வெளியில வரலாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நேர்மறையா, ரொம்பவே பாசிட்டிவா, நேரடியாக வந்து கேட்கக்கூடிய ஆற்றல் வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க மனசுங்கிறது ஒரு பூட்டு மாதிரி, பூட்டி இறுக்கமா பூட்டி வச்சிருக்காங்க இந்த நபர். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பூட்டுக்கான சாவிதான் நம்ம வாராகி தாய். அவங்களால மட்டும்தான் அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு உங்ககிட்ட அந்த சாவியை கொடுத்து திறக்க வைக்க முடியும். நிச்சயமாக அந்த சாவி உங்க கைக்கு வந்தே சேரும். அந்த சாவியை வச்சு நீங்க துறக்கும் போது உங்க நபர் நிச்சயமாக அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. சாவிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, வாராகி தாய் மேல வச்சிருக்கிற உண்மையான பக்தி தான் அந்த ஒரு பெரிய சாவியே. நீங்க நம்பிக்கையோடு அவங்கள வணங்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு உங்க நபர்கிட்ட இருந்து ஒரு நல்ல 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 விஷயங்கள் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து அவங்க உங்களை நோக்கி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா சில பேருடைய விஷயத்துல வந்து காதல் வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பால் வாசிப்புல தெரியுது. என்னன்னா சில பேருக்கு அந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கூட இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதே தெரியல. சுத்தமா அந்த ஒரு சிக்னல் கூட தெரியல. அதாவது உங்ககிட்ட பேசுறதும் இல்ல, உங்ககிட்ட வந்து ஒரு டெக்ஸ்ட்ல கூட, ஒரு கால்ல கூட, அதாவது ஒரு தொடர்பே இல்லாத நிலை. எதுவுமே, எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்ல. ஒரு ஒரு முழுமையா தவிர்க்கப்பட்ட எனர்ஜி, அதாவது டோட்டல் அவாய்டன்ஸ், இல்ல டோட்டல் பிளாக்கிங், ஒரு பிளாக்கேஜஸ், ஹெவி பிளாக்கிங் எனர்ஜி வந்து எனக்கு இங்க தெரியுது. உங்களையும் உங்க நபரையும் ஹெவியான நெகட்டிவ் எனர்ஜி வந்து பிளாக் பண்ணுது. ஏன்னா அதனாலதான் அவங்க கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருவாங்க, அப்ஸ்டாண்ட் ஆயிருவாங்க. அதாவது அவங்க என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிபடாது, மட்டுப்படாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த பால் அப்படின்னு பார்க்கும்போது உங்களால வந்து ஒரு கிளாரிட்டி வந்து உங்களால வந்து உங்க நபர்கிட்ட இருந்து வாங்கிக்கவே முடியாது. ஒரு மிக்ஸ்டப் சிக்னல்ஸ் இருந்தா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கிரகிக்க முடியும். இங்க சில பேருக்கு அந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கூட கிடைக்கிறது இல்ல. அவங்க இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டு போறது. அதாவது நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எதுவுமே சொல்லாம டோட்டல் அவாய்டன்ஸ் வந்து காட்டுறது. இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்க மனசு வந்து ரொம்பவே புண்பட்டிருக்கு, ரொம்பவே சங்கடப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நபர் வந்து சடனா இப்படி ஒரு அவார்டன்ஸ் வந்து காட்டுறாங்களே. ஏன்னா நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க, சடனா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, பிளாக் பண்ணிட்டு ஒரு அவாய்டன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைதான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப வருஷம் நோ கான்டாக்ட் எனர்ஜி, ரொம்ப வருஷம் நோ கம்யூனிகேஷன் எனர்ஜி அதெல்லாம் கிடையாது. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, என்ன என்ன பண்றது, சகஜமா பழகிட்டு இருப்பாங்க. முந்தா நேத்து பேசியிருப்பாங்க, அதுக்கும் மறுநாள் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப எப்படி சொல்றது, நேத்து பிளாக் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும், இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு புதுமையா இருக்கும். அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சுட்டு போயிருப்பாங்க, பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் பேசாம இருந்துட்டா கூட நமக்கு தெரியும், அவங்க ஓகே நம்ம கூட பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா நல்லா பேசிட்டு சடனா சுத்தமா ஒரு ஒரு சின்ன டீடைல் கூட இல்லாம பிளாக் பண்ணிட்டு போறது. எதனால பிளாக் பண்ணாங்க, என்ன ஒரு காரணத்துக்காக பிளாக் பண்ணிருக்காங்க, என்ன விஷயம், என்ன நம்மள பிளாக் பண்ணுது, நம்மளுக்குள்ள இருக்கிற தடை பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க ரொம்ப நாள் பேசாம இருந்தா கூட பரவாயில்லையே, என்னாச்சு, ஏதோ பேசினாங்க, முந்தா நேத்து கூட பேசினாங்க, ஏன் சடனா இப்படி பிளாக் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியவே செய்யாது. நீங்க பயங்கர மனக்குழப்பத்திலையும் ஒரு சோகத்திலையும் ஆழ்ந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நபரா இருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட என் நபரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, நாங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப நாள்லாம் நாங்க பேசாம இருந்தோம், இப்பதான் தற்சமயம் இப்பதான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நிச்சயமாக வாராகி அம்மன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வரும் நாட்கள்ல அவங்க
அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை வெளிக்கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க நபர் வந்து ஒரு கிளாரிட்டியோட இல்ல. அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்கா இருக்கு. நான் அதை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி கிளம்சியா இருக்காங்க. போட்டு அதையும் இதையும் போட்டு குழப்பி வச்சிருக்காங்க மனசுல. அது எல்லாத்தையும் எடுத்து நீக்கப்பட்டு உங்ககிட்ட என்ன செய்வாங்க, இந்த பரிசுத்தமான பால் போல உங்ககிட்ட வந்து வாராகி அம்மன் வந்து ஒப்படைப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செய்வாங்க, உங்களை தேடி ஓடோடி வந்துருவாங்க. ஏன்னா ஒரு சின்ன பயம், சின்ன குழப்பம், இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா, இது வந்து நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு அப்பப்ப அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் ஒரு நாள் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவாங்க, உங்களை விட்டு டோட்டலா போறது, அவாய்ட் பண்றது, அப்ஸ்டாண்ட் ஆகுறது, இதெல்லாம் நடக்கும். ஆரம்ப காலகட்டத்திலேயே சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து ஒரு மாதிரி டவுட்லயே இருப்பாங்க, டவுனா இருப்பாங்க. நீங்க மட்டும் பேசிட்டு இருப்பீங்க. அவங்க வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து பேசவே மாட்டாங்க. அவங்க ஒரு தாட்ல, அவங்க ஒரு திங்கிங்ல இருப்பாங்க. அப்பவே நீங்க இதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அவங்கள ஈஸியா சரி பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும். பட் நீங்க வந்து அவங்க ஏதோ திங்க் பண்றாங்க, ஓகே, அவங்க பிரைவசிக்குள்ள நம்ம போக வேண்டாம்னு சொல்லி பெருசா நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துதான் அவங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குங்க, அதிகமா இருக்கு. இந்த பர்சனை பார்க்கும்போது, அந்த பர்சன் மைண்டை ரீட் பண்ணும்போது செல்ஃப் டவுட் என்பது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது என்னால முடியுமா, நான் பண்ணிடுவேனா, இந்த பர்சன் கூட நான் வாழ்ந்துருவேனா, எனக்கு ஏதாவது தடங்கள் வந்துருமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, யாராவது வந்துருவாங்களா நடுவுல, தடுத்துருவாங்களோ, எதிரிகளா, அப்படியா இப்படியான்னு சொல்லி நிறைய எதிர்மறையான ஆற்றல் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சுத்தமா நேர்மறையான ஆற்றலே இங்க இல்ல. அவங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்காங்க. அதாவது வெளியாட்களா, அடுத்தவங்களா, அம்மாவா, அப்பாவா, தேர்ட் பார்ட்டியா, ஃப்ரெண்ட்ஸா, ஸ்டேஞ்சரா அப்படின்னு கேட்டா யாருமே இல்ல. அவங்களே அவங்க மனசுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அவங்களுடைய சொந்த எண்ணம், சுய எண்ணமே அவங்க இப்படி அப்ஸ்டாண்ட் ஆனதுக்கு, நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் இல்லாம போனதுக்கும், இல்ல சடனாக இப்படி ஒரு பிளாக்கேஜஸ் காட்டுறாங்க, அவாய்டன்ஸ் காட்டுறாங்க, இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க மனசு அவங்க நிலையில வந்து இல்ல. ஏன்னா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க வெளியில சொல்றதுக்கும் விருப்பப்படல. அப்படியே பிளண்டா இருப்பாங்க. ஈஸியா நம்மளால கிரகிக்கவே முடியாது. வேற எதையோ திங்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க வந்து இததான் பத்தி அப்படியே மனசுல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெருசா அவங்க மைண்ட நம்மளால ரீட் பண்ணவே முடியாது. அவங்க எமோஷன்ஸை வந்து வெளியில காட்டக்கூடிய நபர் கிடையாது. எல்லாருமே சில பேர் ஓப்பனா உடைஞ்சு உட்கார்ந்து அழுவாங்க. அவங்க அப்படி இல்லை. அவங்க நபர் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி புழுங்கி அவங்களையே யோசிச்சு யோசிச்சு அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, காயப்பட்டுட்டும் இருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் நிச்சயமா அவங்க அடுத்து வரும் நாட்கள்ல வாராகி அம்மனுடைய துணையோட அவங்க வெளியில வருவாங்க. நிச்சயமாக உங்க நபரும் வாராகி அம்மனை வேண்டவங்களாக இருப்பாங்க. அவங்கள தியானிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள வணங்குறவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இல்ல நீங்க அவங்கள வணங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. உங்களுக்கு பக்தி தாங்க கீ. உங்களுடைய பக்தியை நீங்க எந்த அளவுக்கு கையில வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க நபரை உங்களால என்ன செய்ய முடியும், திருப்பி மீட்டெடுக்க முடியும். ஏன்னா அந்த நபர் வந்து அவங்களுடைய ஓன் திங்கிங்ல தான் ஸ்பாயில் ஆகுறாங்க. யாருமே அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி தெரியல. நான் தேர்ட் பார்ட்டி இருந்தா கூட நான் கெஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த ரீடிங்லயே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு எந்த தேர்ட் பார்ட்டி, அதர் திங்ஸ், அதர் தாட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுடைய சொந்த எண்ணம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. அதுதான் இங்க எனக்கு தெரியுது. ஓவர் திங்கிங், லோட்ஸ் ஆஃப் ஓவர் திங்கிங்கா இருக்கு. லாட்ஸ் அண்ட் லோட்ஸ் அதிகமான முறையில நிறைய வச்சிருக்காங்க மனசுல. அதுவா இதுவான குழப்பம், வேதனை, இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்க மனசை என்ன பண்ணிடுச்சு, பிளாக் பண்ணிடுச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியாம, இந்த திங்கிங்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாம பிளாக்கிங் காமிச்சிருக்காங்க, அவாய்டன்ஸ் காமிச்சிருக்காங்க, இல்லைன்னா ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் இதுல பிரச்சனைகளா இருக்கே தவிர இதை தாண்டி இவங்க மனசை சரி பண்ணிட்டாலே போதுங்க. இந்த நபர் உங்களை தேடி ஓடோடி வருவாங்க. உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து உங்களுக்கான மாற்றத்தை நீங்க நிச்சயமாக பாப்பீங்க.
நான் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே உங்கள் காதல் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நானும் வாராகி அம்மன் என்ன செஞ்சுக்கிறேன், பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. நிச்சயமா உங்க பர்சன் மனசுல இருக்கிற நெகட்டிவான எனர்ஜி எல்லாமே வெளியில வரணும். வாராகி அம்மன் வெளியில கொண்டு வரணும். உங்களுடைய பக்தி மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும். சீக்கிரமே உங்க காதல் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் அடுத்து உங்களை நோக்கி வரப்போகுதுங்க. ஒரு மிராக்கிள் அண்ட் சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நீங்களும் சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வாசிப்பு வேணும், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். பாய். ஓம் வாராகி, ஜெய் வாராகி.